சிறிய எழுத்துக்கு வந்துருவோம். ஒரு சொல்லில் மேலே குறிப்பிட்ட இடத்தில் மட்டும்தான் கேபிட்டல் எழுத்தை பயன்படுத்த வேண்டும். அப்படின்னா மற்ற இடங்களில் சிறிய எழுத்துக்களை பயன்படுத்த வேண்டும். எழுத்துக்களை எழுதி பழகுங்கள். அதாவது செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம்னு சொல்லியிருக்காங்களே, அது மாதிரி எழுத எழுத்து தானாக வந்துக்கிட்டே இருக்கும். அழகாகவும் வரும், அந்த பரிச்சயம் அதிகமாகிடும், ஈஸியாக எழுத ஆரம்பிச்சிடும். அதனால் பழகிட்டே இருக்கணும். அப்போது தான் அவற்றை மனதில் பதிந்து வைத்து கொள்ள முடியும். எழுத்து பயிற்சி புத்தகம் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். அவற்றை வாங்கி எழுத்து பயிற்சியை வளர்த்து கொள்ளுங்கள். அதாவது உங்களுக்கு இனிமேல் கடைக்கு போய் இந்த எழுத்து பயிற்சி புக்கு கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க. அதில் ஒரு பக்கம் ஏ, ஒரு பக்கம் பி, ஒரு பக்கம் சி, இந்த மாதிரி எழுதி பழகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் காப்பி அடித்து எழுதி பழகிக்கிறங்க. உச்சரிப்பு. எந்த ஒரு மொழிக்கும் இரு வடிவங்கள் உண்டு. அவை வரி வடிவம், ஒலி வடிவம். வரி வடிவம் என்னன்னு பார்ப்போம். எழுத்து வடிவத்தை தான் வரி வடிவம் என்று கூறுகிறோம். இதனை நாம் கண்ணால் காண முடியும். நாம் எழுதுகிற எழுத்தை பிரிண்ட் பண்ண எழுத்தை பார்க்க முடியும் இல்லையா, அதுக்கு வரி வடிவம்னு பேர். ஆனால் ஒலி வடிவம், இந்த வடிவத்தை நாம் கண்ணால் காண முடியாது, ஆனால் காதால் கேட்க முடியும். அந்த ஒலி என்ன ஓசை, அது காதால் தானே கேட்கணும். இரு வடிவத்தையும் செம்மையாக பழகினால்தான் ஒருவர் ஒரு மொழியை திறம்பட கற்க முடியும். அப்போது வரி வடிவமும் முக்கியம், ஒலி வடிவமும் முக்கியம். இனி ஆங்கில எழுத்துக்களை எப்படி உச்சரிப்பது என்று பார்ப்போம். இப்போ பாருங்க, 26 எழுத்து இதில் இருக்குது. எப்படி உச்சரிக்கிறது கீழே கொடுத்துருக்குறோம். ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட். இதில் கிரீன் கலரில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், பி, டி, பி, டி. அதாவது இதில் என்னென்னா பி உச்சரிக்கிறதுக்கும் பி உச்சரிக்கிறதுக்கும் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. அதே மாதிரி டி உச்சரிக்கிறதுக்கும் டி உச்சரிக்கிறதுக்கும் மாற்றம் இருக்குது. இதை கொஞ்சம் விரிவாக பின்னால் கொடுத்துருக்கோம் பாருங்கள்.